வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா பாலிவுட்ல வெளியே இருக்க கர்த்தவ்யா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஊருக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி வராங்க. அந்த லேடியை 2 பேர் சேர்ந்த மாதிரி கொலை பண்ணிடுறாங்க. யார் இந்த கொலையை பண்ணாங்க, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிச்ச ஹீரோக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. இதை தாண்டி நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு ப்ராப்ளம் வருது. அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்றாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப நைட்டு 12 மணி இருக்கும் போது ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பவன் அப்படின்றது. இவர் கூட வேலை பார்க்கறவங்க தான் இந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ கூட ஒரு வயசான அண்ணன் வேலை பார்க்கறாரு. அவரோட பேரு அசோக் அப்படின்றது. அந்த அசோக் கிட்ட அண்ணன்ற மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்காரு. சார் 40 வயசு ஆன மாதிரியே தெரியல, செம்ம எங்க இருக்கீங்க சார், எங்களுக்கும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கன்ற மாதிரிலாம் ஜாலியா பேசுறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல அதனால கிஃப்ட் மாதிரி தராரு. என்ன ஏதோ ஷூ மாதிரி இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஓபன் பண்ணி பார்த்தா வெள்ளை கலர் ஷூவை தான் வாங்கி தந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு வெள்ளை கலர் ஷூனா ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. எப்போ வருவீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கிளம்பிட்டேன், சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. உங்க தம்பி வேற உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி வரன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஒரு வேலை வந்துருது. அது என்னன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி இந்த இடத்துக்கு வராங்க போல. அவங்கள ஹோட்டல்ல விடுற வரைக்கும் ப்ரொடெக்ஷன் தரணும் போல. சரி பிக்கப் பண்றதுக்கு போலான்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அந்த லேடியும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹோட்டல் வரைக்கும் வந்தா போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே பேசி கூட்டு போறாரு. அவங்க கார் முன்னாடி போது இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. பெருசாலாம் ப்ராப்ளம் வரப்போறது இல்ல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போலான்ற மாதிரி தான் ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்காரு. காரை ஓட்டுறது இவரோட ஃப்ரெண்டான அந்த அசோக் அண்ணன் தான் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த அசோக் அண்ணன் கிட்ட இவர் ஜென்ரலா பேசிக்கிட்டே தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப முன்னாடி போயிட்டு இருக்க அந்த லேடியோட காரை பைக்ல வர 2 பசங்க ஃபாலோ பண்றாங்க. இவங்க காரை தாண்டி ஃபாலோ பண்றாங்கல்ல, ஹீரோக்கு டவுட் வருது. என்னமோ தப்பா இருக்கு, சீக்கிரமா முன்னாடி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பசங்களை தாண்டி போறதுக்கு அசோக் அண்ணன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஜேர்னலிஸ்ட் லேடியோட காருக்கு பக்கத்துல வந்து சடனா கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியை சாவடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் இந்த அசோக்கும் சேர்ந்த மாதிரி அந்த பசங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அசோக் அண்ணன் மேல புல்லட் பட்டுது. அவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த 2 பசங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த 2 பசங்க வேகமா இங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி திரும்பி இந்த லேடியை பார்த்தா இந்த லேடி இறந்து போயிருக்காங்க. அநியாயத்துக்கு இப்படி சாவடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பாகிறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இறந்து போன லேடி ஜேர்னலிஸ்ட்ல கொஞ்சம் பெரிய ஆளு போல. இப்ப மீடியாட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பெரிய லெவல்ல நியூஸா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப இவரோட சீனியர் கேசவ் கிட்ட இருந்து கால் வருது. உடனே என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப இவருமே அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கேசவ் இருக்கார்ல, கண்ணா பின்னான்ற மாதிரி இவரை திட்டிட்டு இருக்காரு. உன்னால ஒழுங்கா ப்ரொடெக்ஷன் கூட கொடுக்க முடியாதா, இப்ப அநியாயத்துக்கு அந்த லேடி இறந்து போயிட்டாங்க, எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணி ஆகணும், இது வேலைக்காவது, நீ வேலையில இருந்து கொஞ்சம் சஸ்பென்ஷன்ல இரு, நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க சார், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் சார், எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்க, சீக்கிரமே இந்த கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சஸ்பென்ஷன் வேணான்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதனால கேசவ் இருக்கார்ல, உனக்கு ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணும், சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவும் கிளம்பி இவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா பேரு ஹரி அப்படின்றது. கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குறவரா இருப்பாரு. ஆக்சுவலா இவரோட சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒருத்தரோட சொந்தக்கார பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான்ற மாதிரி அந்த சொந்தக்காரர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. உன் தங்கச்சிய என் பையன் கூட்டு போவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அப்பா பேசுறாரு. இப்ப ஹீரோவா இந்த இடத்துக்கு வந்துடுறாருல, என் தம்பிலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீ தேவையில்லாம பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிதான் கிடைச்சிருக்கு, என் தங்கச்சியை மட்டும் அவன் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இவங்க 2 பேருமே பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், தம்பி அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி நினைக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுமே சரின்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோவோட ஒய்ஃப் பேரு வர்ஷா அப்படின்றது. வர்ஷா கிட்ட நிர்மல் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு.
நைட்டு வெளியே போனா திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வேலையில டென்ஷனு, இப்ப வீட்டுல தம்பி காணோன்ற டென்ஷன் வேற அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பா உங்களுக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி gift எல்லாம் தந்துட்டு இருக்கான். இவர் ஓபன் பண்ணி பார்த்தா ஒயிட் கலர் ஷூவை தான் தந்திருக்கான். என்ன எல்லாருமே எனக்கு ஷூவியே தரீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. பின்ன நீங்க தானே எப்ப பாரு ஒயிட் ஷூ பொண்ணுன்னு ஆசைப்படுவீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃப் தான் வாங்கி பையன் கிட்ட தர சொல்லியிருக்காங்க போல. இவருமே ஒய்ஃபை சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இது ஹாப்பி பர்த்டே கிடையாது, வெறும் பர்த்டே மட்டும் தான்ற மாதிரி சொல்றாரு. நிர்மலை பொறுத்த வரைக்கும் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவருமே அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாரு. ஏன்னா தம்பியை பொறுத்த வரைக்கும் பொண்ணை கூட்டிட்டு ஓடி இருக்க மாட்டான்னு இவர் முழுசா நம்புறாரு. அதனால தான் நிர்மலோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. என்ன போலீஸ் வந்திருக்காருன்ற மாதிரி அந்த பையனோட அப்பா பயப்படுறாரு. இல்ல இல்ல ஃப்ரெண்டோட அண்ணன் தான்ற மாதிரி பையனுமே பேசுறதுக்காக வந்துடுறான். இவருமே முதல்ல என்ன கேட்கிறாருன்னா, என் தம்பியும் அந்த பொண்ணை லவ் பண்ணாங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள நிம்மதியாகிறாரு. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதையே கொஞ்சம் தயங்கி தான் சொல்லியிருப்பான். உண்மையிலேயே லவ் பண்ணிருக்காங்க போல. அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு இவன் பயப்படுறான். இப்ப அண்ணனுமே பரவாயில்ல, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் பழகி இருக்காங்க, ரெண்டு பேருமே ஓடி போயிருக்கலாம் வாய்ப்பு இல்ல, தம்பி எங்க இருக்கான்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்லயே ஆனந்த ஸ்ரீ அப்படின்ற ஒரு பெரிய ஆள் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல சாமியாரா இருந்திருப்பாரு, நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப அரசியலுக்கு வந்தோம், அரசியல்ல முக்கியமான போஸ்டிங் எல்லாம் வச்சிருக்காரு போல. இவர் பேசிட்டு இருக்கிறத இவரோட ரைட் ஹேண்ட் கேட்டுட்டு இருக்கான். இந்த ரைட் ஹேண்டோட பேரு குரு அப்படின்றது. பேசிட்டு இருக்கும் போதே ரைட் ஹேண்ட பார்த்து ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரைட் ஹேண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப ரைட் ஹேண்ட் ஆளுங்களை கூட்டிட்டு ஒரு பையனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இந்த பையனோட பேரு அர்பால் அப்படின்றது. இந்த அர்பாலை பாக்குறதுக்காக வந்தவன் நீ நல்ல காரியம் பண்ணிருக்கன்ற மாதிரி பாராட்டுறான். அதாவது கொலை பண்ணதே இந்த அர்பால் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அந்த பொலிட்டீஷியனுக்காக இந்த கொலை பண்ணிருக்கான் போல. உனக்கு அவர் gift தர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த குரு சொல்றான். நானுமே ஆனந்த் சாருக்காக ஒரு gift வச்சிருக்கேன்னு சொல்றான். எங்க காட்டுன்ற மாதிரி இந்த குரு கேக்குறாரு. இவனுமே உள்ள இருக்க இவனோட பேக்கை எடுக்கிறதுக்காக போறான். பேக்குள்ள கன் வச்சிருப்பான் போல. அந்த கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப குருவும் ஆளுங்களும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கேப்ல இந்த பையன் காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடுறான். டே புடிங்கடா புடிங்கடா அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் இவங்களை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சிடுறான். கூட வேலை பார்க்குற அசோக பொறுத்த வரைக்கும் காயம் ஏற்பட்டது பாத்தீங்களா, ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சார் நீங்க பேசாம சஸ்பென்ஷனே வாங்கியிருக்கலாம், எதுக்கு சார் தேவையில்லாம சஸ்பென்ஷன் வேணான்னு சொல்லி இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதா சொன்னீங்க, இது சரியான தலை சுத்து கேஸா இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு சின்னதா தானே காயம் பட்டிருக்கு, சீக்கிரமா டியூட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் இன்னைக்கே கிளம்புறேன்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் ரொம்ப பாப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இவரோட ஜாதி சங்கம் இருக்கும், அதோட எட்டு கிட்ட பேசுறதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. இப்ப ஜாதி சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்க பையன் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்படி ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பையன்லாம் கண்டிப்பா அந்த கேஸ்ட் பொண்ணு கூட ஓடி போயிருக்க மாட்டான், அப்படி ஓடி போயிருந்தானா அது தப்பு தான். இங்க இருக்க நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்து பசங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடுறாங்க, கேன்சர் விரல்ல வந்துட்டா விரலையே வெட்டி எடுத்துருவாங்க, அந்த மாதிரிதான் இந்த விஷயத்த நம்ம வெட்டி எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க ஓகே தானே, சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா என்னோட பையன் இப்படி பண்ணியிருந்தா என் கையால தான் அவனுக்கு சாவுன்ற மாதிரி இந்த அப்பாவும் கோவமா சொல்றாரு. இப்ப ஹீரோ எப்பவுமே போல இவரோட வேலையை பாக்குறதுக்காக வராரு. அப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக ரெண்டு மீடியா ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த மீடியா ஆட்கள் அந்த ஜேர்னலிஸ்ட் லேடி கொல்லப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஆனந்துக்கு எதிராக நிறைய தகவலை சேகரிச்சிருக்காங்க போல. ஆனந்த பொறுத்த வரைக்கும் ஆசிரமம் மாதிரி ரன் பண்றாரு. அங்க இருக்க சின்ன பசங்க கிட்ட கொஞ்சம் தப்பாலாம் நடந்துக்கிறாரு. அதே மாதிரி அவரோட வேலைக்காக அந்த சின்ன பசங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு. உதாரணத்துக்கு யாரையாவது சாவடிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கிறாரு போல. அதை பத்திலாம் இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் ஏதாவது இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா யூஸ் பண்ணிக்கிற பசங்களை வேலை முடிஞ்சோட சாவடிச்சிருவாரு. ஆசிரமத்துல நிறைய பசங்க மிஸ் ஆயிருக்காங்க, வேணா அந்த ஆங்கிள் விசாரிச்சு பாருங்கன்னு இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அர்பால்னு ஒரு பையன் தப்பிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, வண்டி பிடிச்ச மாதிரி ஒரு தாபாக்கு தான் இப்ப வந்திருக்கான். அந்த தாபால அப்பா அம்மா சேர்ந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவனும் பேரண்ட்ஸை மிஸ் பண்றான் போல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலா ஜேர்னலிஸ்ட் லேடியை ஷூட் பண்ணது இவனா தான் இருப்பான். ஆனா எதுக்காக பண்ணா அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இவனுமே போன் கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போன் பண்றதுக்காக வந்துடுறான். யாருக்கோ கால் பண்றான், அந்த நபர் போன் எடுக்க மாட்டாரு போல. எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஹீரோ ஒரு பக்கம் தம்பி எங்கன்னு தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. அடிப்பாவி தெரிஞ்சுக்கிட்டே தான் என்கிட்ட மறைச்சியா அப்படின்ற மாதிரி இவருமே எங்க இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா தம்பி உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான் போல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான் போல. இந்த அண்ணி சொல்லி தான் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான். சரி இடத்த சொல்லு, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சொல்றாரு. ஏன்னா அப்ப அளவுக்கு இவர் கேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாரு. இப்ப தம்பியை பார்த்து பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த ஹீரோ இருக்கார்ல, தம்பியோட மனசை மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. அது என்னன்னா, கண்டிப்பா அப்பா இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு, எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவாரு, இந்த பொண்ணுக்கும் ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அப்பாவே மனசு மாறினாலும் அந்த ஜாதிய சங்கத்தை சேர்ந்தவங்க மாற விட மாட்டாங்க, பேசாம நீங்க ரெண்டு பேர் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பி வந்துடுறது நல்லதுன்னு சொல்லிட்டாரு. இல்லன்னு அப்படி பண்ண முடியாதுன்ற மாதிரி தம்பி சொல்றான். சரி, தம்பிக்கு சப்போர்ட்டிவா நம்ம தான் இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க கொஞ்ச நாள் நீங்க பத்திரமா இருங்க, எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை நான் முடிக்கிறேன், உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரிலாம் வாக்கு கொடுக்குறாரு. இப்ப வருஷா இருக்காங்கல்ல, பயப்படாம தைரியமா இருன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு செலவுக்காக காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரு அசோக்க ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. அதனால அசோக் கிட்ட தம்பி கிடைச்சிட்டான், தம்பி இந்த மாதிரி தான் மறைஞ்சிருக்கான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அசோக் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு பைக்ல ரெண்டு பேர் வந்து ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பைக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணா பைக்கோட நம்பர் இவங்களுக்கு தெரியுது. இது மூலியமா ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த நம்பர் மூலியமா ஒருத்தரை விசாரிக்கிறதுக்காக வந்தா அவர் என்ன சொல்றாருன்னா, என் பைக் மிஸ் ஆயிருச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிஸ் ஆயிருச்சு, நான் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏதாவது லீடு கிடைக்கும்னு பார்த்தா இப்படி புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம அந்த ஆனந்த விசாரிச்சா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார், அவர் பெரிய ஆளு, அவரெல்லாம் விசாரிக்க வேணான்ற மாதிரி அசோக் சொல்றாரு. இவர் கண்டுக்க மாட்டாரு. அந்த ஆனந்த பார்த்து பேசணும்ன்ற மாதிரி அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. பெரிய ஆளுன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஆசிரமத்துல அடுத்தடுத்து பசங்க மிஸ் ஆகுறாங்களாமே, நீங்க தப்பா யூஸ் பண்றீங்களாமே அப்படின்ற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அதுல ஆனந்த் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாரு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட கேள்வி கேட்கிறியா, எதுனாலும் உன்னோட பாசன கேதர் கிட்ட நான் பேசிக்கிறேன், முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி அசிங்கப்பத்திர மாதிரிலாம் பேசுறாரு. நீ பேசுறதுக்கு எவிடன்ஸ் இருந்தா முதல்ல இங்க வா, அப்படி இல்லையா இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. ஏற்கனவே ஹீரோவோட அப்பா கிட்ட ஒருத்தன் பேசுறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, அப்ப கூட அவன் டவுட்ல தான் இருந்திருப்பான். இப்ப 100% கன்ஃபார்மே பண்ணிடுறான். கண்டிப்பா என்னோட சொந்தக்கார பொண்ணோ உங்களோட பையனோ ஓடி போயிருக்காங்க, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இப்ப இந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவரை என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், கதையை முடிப்புன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஆனந்த ஸ்ரீயோட வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா, இது கேதவுக்கு தெரிய வந்துருது. பயங்கரமா இவங்க ரெண்டு பேரை திட்டுறாரு. இவனுக்கு தான் தெரியலனா நீயாவது சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அந்த அசோக்க போட்டு திட்டிட்டு இருக்காரு. இந்த கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நான் போட்டோவை காட்டுறேன், அவனை மட்டும் தூக்குனா போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் யார் இதை பண்ணா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேதர் இருக்கார்ல, அந்த அர்பால் அப்படின்ற பையனோட போட்டோவை காட்டுறாரு. இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. சின்ன பையன் மாதிரி இருக்கானே, இவன் எப்படி பண்ணுவான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இப்பெல்லாம் சின்ன பசங்களே கொலை பண்றது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பையன் பண்ணிருக்கான், எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிச்சு கேஸ முடியும்னு சொல்றாரு. ஆனந்தோட ஆளுங்களும் இந்த சின்ன பையனை தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறது தான் ஒரே வழின்ற மாதிரி இந்த சின்ன பையன் யோசிக்கிறான். வேலை பார்த்து கொஞ்சம் காசை சேர்த்துட்டான் போல, பஸ் பிடிச்சி கிளம்பலான்ற மாதிரி ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என் தம்பி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான், என் அப்பாவுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அசோக் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்பாலாம் அந்த காலத்து ஆள் சார், அப்படிதான் இருப்பாரு, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. பையன் உண்மையிலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கானான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணா கொஞ்சம் விட வேண்டியதானன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. இல்ல இல்ல அப்படிலாம் விடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோவோட பையன் பேசுறான். அதாவது கேன்சர் வந்துருச்சுன்னா விரலை வெட்டிடணும், அந்த மாதிரிதான் இதையும் முளையிலேயே வெட்டிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன பையன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பா ஜாதி சங்கத்துக்கிட்ட போகும்போது பையனையும் கூட்டு போயிருக்கிறது தெரிய வருது. என் பையனை எதுக்காக அங்க கூட்டு போனீங்க, நீங்க தான் இப்படி ஜாதி வெறி பிடிச்சி திரியிறீங்கன்னா என் பையனும் அப்படி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஷட்டை பிடிச்சிடுறாரு. என் தம்பியை சாவடிக்கணும்னு நினைச்சீங்க, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இதெல்லாம் பேசிட்டு ஹீரோ அப்செட்டா மாடியில இருக்கும் போது ஒய்ஃப் தான் வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அசோக்க கூட்டிட்டு அந்த அர்பாலோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அர்பாலை பத்தி விசாரிக்கலாம்னு அப்பா கிட்ட பேசும்போது அப்பா சில விஷயங்களை சொல்றாரு. இவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இருந்திருக்காது. ஆனந்த் கிட்ட போய் இவர் வந்து கேட்டிருப்பாரு. ஆனந்த் கிட்ட பேசி கொஞ்ச நாள்ல குழந்தை கிடைச்சிருக்கும். அதனால அந்த குழந்தைய ஆனந்தோட ஆசிரமத்திலேயே இவர் விட்டுருப்பாரு. உன் பையன் கொலை பண்ணிட்டான்ற மாதிரி இப்ப போலீஸுங்க தேடிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆனந்த் சொல்லி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ஆனந்துக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இது ஆனந்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்போ உனக்கு உன் பையனை விட ஆனந்த் தான் முக்கியமா, சரி விடு, எனக்கு வேற கேஸ் இருக்கு, நான் அதை பாக்குறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புற மாதிரி பாவலா பண்றாரு. இப்பெல்லாம் பண்ணா அந்த அப்பா இறங்கி வருவாருன்றதுக்காக தான் பாவலா பண்ணிட்டு இருக்காரு. இவர் கிளம்புறேன்னு சொன்னா அந்த அப்பா இருக்காருல, நான் கேஸ் தரேன்ற மாதிரி சொல்றாரு. என் பையனை மட்டும் காப்பாத்துங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அசோக் இருக்காருல,
சார் இது தேவையில்லாத பிரச்சனை சார், அந்த ஆனந்தெல்லாம் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சார், விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல கண்டிப்பா அந்த ஆனந்தை எதிர்த்து நான் ஃபைட் பண்ண போறேன், என் கூட இருக்கணும்னா இருங்க, இல்லனா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. நான் போய்க்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி அசோக் கிளம்பிடுறாரு. இவர் மட்டும் இதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லா இடத்துலயும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு இருக்க பஸ்ஸை செக் பண்றாங்க, பையன் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப பையன் ஓட பார்க்கும்போது போலீஸுங்க துரத்திட்டு போய் பிடிச்சிடுறாங்க. இந்த சமயம் ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. நான் உடனே வரேன்ற மாதிரி ஹீரோவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. சரி ஜீப்ல தான் உட்கார வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காகடா அந்த லேடியை ஷூட் பண்ண, அறிவில்லையான்ற மாதிரி திட்டுறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, என் பேரண்ட்ஸை பார்த்து பேசணுன்ற மாதிரி நிறைய ஆசைப்பட்டேன், என்ன நல்லா மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி ஆனந்து தான் பண்ண வச்சிட்டாரு, அதே மாதிரி ஆனந்து என்கிட்ட ரொம்ப மோசமாவும் நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் சொல்றான். இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இவன் மூலியமா ஆனந்த் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கேதர் கிட்ட இருந்து கால் வருது. என்கிட்ட அவனை ஒப்படைன்ற மாதிரி தான் கால் பண்ணிட்டாரு. ஆனா இவரு கேதர் கிட்ட ஒப்படைக்க கூடாது, நம்மளே இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் கிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இது தேவையில்லாத வேலைன்னு அசோக் சொல்றாரு. ஆனா இவரு கேட்க மாட்டாரு. இப்ப கோர்ட்ல இந்த பையனை ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இந்த பையனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கோர்ட்டுக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையனை கூப்பிடணும்ன்ற நிலைமை வரும்போது இவர் வெளியே கூப்பிடுறதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வேற ஒரு கார் வருது, கேதவோட கார் வருது. அந்த பையனை அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. எதுக்கு விட்டீங்கன்னு அசோக் கிட்ட கேட்கும்போது நான் என்ன சார் பண்ண முடியும் அசோக் கேக்குறாரு. இப்ப இவருமே இவரோட வண்டியை வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேதவுக்கும் கால் பண்ணிட்டாரு. நீ அந்த பையனை இங்க இருந்து கூட்டு போயிட்டாலும் பிரச்சனை முடியாது, ஏன்னா அவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா உனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி கேதவியை மிரட்டுறாரு. இதனால கேதவ இருக்காரு பாத்தீங்களா, காரை நிறுத்திட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, நான் உன்னோட சீனியரு, நான் ஒன்னு சொல்றேன்னா அதை மட்டும் செய்யுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அப்படிலாம் செய்ய முடியாது, கண்டிப்பா நீதி பக்கம் தான் நான் நிப்பேன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. நீதி பக்கம் நின்னா சாவதான் செய்வேன்ற மாதிரி கேசவும் மிரட்டுறாரு. அதை கண்டுக்காம ஹீரோ இருக்கார்ல, இந்த பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கேதவுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனா அசோக் இருக்கார்ல, சார் கேதவை மீறி நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாம உங்க உயிரையும் பணைய வச்சு இந்த பையனையும் சாவடிச்சிடாதீங்க, அதுக்கு பேசாம கேதவ சார் கிட்ட டீல் பேசுங்க, அவர் இறங்கி வர கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் நல்ல ஐடியான்ற மாதிரி ஹீரோக்கும் தோணுது. இப்ப ஹீரோவே கொஞ்ச நேரத்துல கேதவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆனந்த் தான் இந்த பையனை வச்சு தப்பு பண்ணிருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனந்துக்கு பிரச்சனை வரலனாலும் பரவாயில்ல, இந்த பையனுக்கு பிரச்சனை வரக்கூடாது, இந்த பையனை இங்க இருந்து எங்கேயாவது அனுப்பி வச்சிருங்க, இந்த பையன் எங்கேயாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழட்டும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி கேசவன் இறங்கி வராரு. இவன் போக நினைக்கிற இடத்துல விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனுக்கு இந்த காசையும் தந்துருங்கன்ற மாதிரி இவரோட காசெல்லாம் எடுத்து தராரு. இப்போ ஓகே தானேன்னு கேட்கும் போது ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த பையனை விருப்பப்படுற இடத்துல விட்டுலான்ற மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு பிளான போடுறாங்க. ஆனா ஹீரோக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நீங்க மட்டும் போறீங்களான்னு அசோக் கிட்ட கேட்கும் போது நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க அந்த வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் இந்த பையன் கிட்ட இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே திரும்பி வரக்கூடாது, உன் நம்பர் மட்டும் தா, நான் அப்பப்ப பேசுறேன்ற மாதிரி நம்பரை மட்டும் வாங்கிக்கிறாரு. நல்லபடியா இருன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கேதவும் இவரும் மீடியாவை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. நடந்த கொலைக்கும் ஆனந்த் சாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, சில மீடியாட்கள் தான் தப்பான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க, ஒரு பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அந்த பையன் எங்களுக்கு மாட்டல, சீக்கிரமே அந்த பையனை நாங்க புடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஓகே தானயா, நீ சொன்ன மாதிரி தானே பண்ணிருக்கேன், இப்பயாவது கொஞ்சம் சிரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் லைட்டா சிரிக்கிறாரு. ஹீரோவும் தம்பிக்காக சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு போல. இப்போ ஒய்ஃபை கூட்டிட்டு தம்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. தம்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்காக இந்த பகுதியில நான் வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க அங்க கிளம்புற மாதிரி இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த ஊர் பக்கமே நீங்க தப்பி தவறி கூட வந்துடாதீங்க, ஏன்னா எப்ப வந்தாலும் 2 பேரையும் சாவடிச்சிருவாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நாங்க கூப்பிடுறோம், அப்ப வந்தா போதும், இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்ப போறீங்க, அதுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் இந்த இடத்துல மோதிரம்லாம் மாத்திக்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா மோதிரத்தெல்லாம் மாத்திக்கிறாங்க. நாங்க வரோன்ற மாதிரி அண்ணனும் அண்ணியும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ அன்னைக்கு அப்பாவோட சட்டையெல்லாம் புடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம், அதே சமயம் அப்பா கிட்ட நைஸா பேசி தம்பியை மன்னிக்க வைக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப டீ குடுக்குற மாதிரி அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி உங்க பையன்பா, உங்க பையன் சந்தோஷத்தை விட இந்த ஜாதி தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் இப்படி பண்ணிட்டான்ல, அவனை பார்த்தா அவன் கதையை முடிக்க தான் செய்வேன்னு சொல்றாரு. இவரெல்லாம் மாற மாட்டாருன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி செக்கிங் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத அந்த அசோக் பாக்குறாரு.
என் அப்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு, இந்த மனுஷன் மாறவே மாட்டாரு போல அப்படின்ற மாதிரி விரக்தியா பேசிட்டு இருக்காரு. சார் அவங்கலாம் அந்த காலத்து ஆளுங்க, அப்படிதான் இருப்பாங்க, என்ன சார் பண்றது, இன்னும் இந்த ஜாதியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்க அப்பாவும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க, சேஃபா தானே வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. சேஃபா தான் இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி இவருமே இடத்த பத்திலாம் சாதாரணமா இந்த அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த அர்பாலோட அப்பா இருக்காருல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அர்பாலோட அப்பாவும் என் பையனுக்கு என்ன சார் ஆச்சு, என் பையனை ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யோ, பாத்துக்க வேண்டிய வயசுல பாத்துக்காம அந்த ஆனந்த் கிட்ட விட்டுட்டு இப்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இல்ல சார், என்னதான் இருந்தாலும் பையன்ல அப்படின்ற மாதிரி இவர் எமோஷனலா பேசுறாரு. சரி, உன் பையனோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் பேசிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த அப்பா கிளம்பிடுறாரு. இவர் அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அந்த பையனுக்கு கால் போகவே மாட்டேங்குது. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஏன் கால் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோ கால் பண்றேன்னு சொல்லும் போது அசோக்கோட முகம் மாறுது. அசோக் ஏதாவது பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப ஹீரோவோட அப்பாவும் அந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட சொந்தக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா அந்த பொண்ணை சாவடிக்கணும்ன்ற மாதிரி வெறியில இருக்காரு. அவரோட சொந்தக்கார பையனை கையோட கூட்டு வந்திருக்காரு. இவன் ஏற்கனவே 5-6 ஜோடியை கொலை பண்ணிருக்கான், இந்த கொலையும் அவனே பண்ணிப்பான், அவனால வாய் பேச முடியாது, அதனால விசாரணையிலயும் நம்ம பேரை சொல்ல வாய்ப்பில்ல, என்ன சொல்றீங்க, இவனை வச்சு கதையை முடிச்சிடலாமா, இடத்த மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அப்பா இருக்காருல, என் பையன் இப்படி பண்ணிருக்கானா நான் தான் அவனை சாவடிக்கணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும், என் கையாலேயே என் பையனை சாவடிப்பேன், அதே மாதிரி உன் சொந்தக்கார பொண்ணையும் சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் வெட்டினா என்ன, நீ வெட்டினா என்ன, எப்படியோ அவங்க 2 பேர் சாவணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட சொந்தக்காரரும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ திரும்ப திரும்ப அந்த பையனுக்கு கால் பண்றாரு, அந்த பையனுக்கு கால் போகவே மாட்டேங்குது. இத பத்திலாம் இவருமே அசோக் கிட்ட சொல்றாரு. நீங்க விடும் போது யாராவது ஃபாலோ பண்ணாங்களான்னு கேக்குறாரு. இல்ல சார், நல்லா கவனமா தான் பாத்துக்கிட்டே போனேன், யாருமே ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல சார், நீங்க ஏதாவது தப்பாயிடுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க, பேசாம அந்த பையனுக்கு மெசேஜ் போட்டு விடுங்க சார், அந்த பையனா பார்த்தா கால் பண்ண வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு கேஷவ மேல பயங்கரமா டவுட் வருது. இப்ப நேரா கேஷவ பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த பையன் எங்கன்னு கேக்குறாரு. அந்த பையனை நீ தானே கூட்டு போய் விட போறேன்னு சொன்ன, எனக்கு எப்படி இடம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது, அந்த பையன் நல்லபடியா எங்கேயாவது இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, அந்த பையன் கால் பண்ணா எடுக்க மாட்டான், நீ தான் ஏதோ பண்ணிருக்க, நீ ஃபாலோ பண்ணி அந்த பையனை சாவடிச்சிருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. நான்லாம் அப்படி பண்ணலன்ற மாதிரி கேசவ் சொல்லிட்டாரு. அந்த பையன் கிட்ட இருந்து வாங்கின ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு, இப்ப என்ன சொல்றேன்னு மிரட்டுறாரு. இப்ப கேசவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆனந்த் கிட்ட வந்துடுறாரு. ஆனந்த் கிட்ட அவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீலாம் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல, ஸ்டேட்மெண்ட்டை வாங்காம என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேஷவை போட்டு திட்டுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி குரு சொல்றாரு. சரி, சீக்கிரமா ஹீரோ கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்டை எப்படியாவது வாங்கு அப்படின்ற மாதிரி ஆனந்தம் சொல்றாரு. இப்ப ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குரு இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா ஆனந்த ரொம்ப மதிக்கிறவரா இருப்பாரு. ஆனந்த் சார் கிட்ட நீ எதையோ தரணுமாமே, தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்ற மாதிரி குரு கிட்ட சொல்லிட்டாரு. தர வேண்டியதை தான், நான் கிளம்புறேன்ற மாதிரி குரு சொல்றான். அதெல்லாம் தர முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. நீ என்ன மிரட்டுறியா, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி அடிக்க வேணான்னு பாக்குறேன், ஒழுங்கு மரியாதையா தந்துருன்ற மாதிரி குரு சொல்றான். அப்பயே இவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால குருவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னால எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அந்த அற்பாலி எங்கேயாவது நிம்மதியா இருப்பான்னு தானே நினைச்சிட்டு இருக்க, அந்த அற்பாலை என் கையால தான் சாவடிச்சேன், ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா, உன் கூடியே இருக்க அந்த அசோக் தான் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றான். ஆக்சுவலா அசோக் கூட்டு போனாரு பாத்தீங்களா, அப்படி கூட்டு போறவரு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாரு. இவர் ஏன் வண்டியை நிறுத்துறாருன்ற மாதிரி இந்த பையன் பயந்துட்டு இருக்கான். எதிர பார்த்தா அவங்க எல்லாருமே கேங்கா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் சமாளிக்கிறேன்ற மாதிரி இவர் வண்டியை விட்டு இறங்குறாரு. ஆனா சமாளிக்காம போட்டு தள்ளிக்கோங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. இப்ப குருவையும் ஆளுங்களையும் பார்த்தா அந்த பையன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆனா குருவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அந்த பையனை ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. கொடூரமா அவன் கதையை முடிச்சிடுறாங்க. அசோக் ஹெல்ப் பண்ணி தான் கதையை முடிச்சிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிய வருது. அசோக் இப்படி பண்ணிட்டாரான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சீக்கிரமா அந்த டாக்குமெண்டோட என்ன வந்து பார்க்கணும், இல்லன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சிருவான்ற மாதிரி மிரட்டிட்டு இவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அசோக் போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களை எதிர்த்து பிரச்சனைலாம் வேணாம், நீங்க சால்வா போயிடுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஏற்கனவே இந்த வேலையில நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா என்னால பண்ண முடியாது, எப்பவுமே பசங்களுக்கு அப்பாங்க தான் ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற விஷயத்த புரிய வைக்கணும், என் பையனுக்கு நான் புரிய வைக்கலனா காலம் முழுக்க இது மாறவே மாறாது, என் பையனுக்கு நான் இந்த விஷயத்த புரிய வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அசோக்கை மீட் பண்றதுக்காக வர வச்சிடுறாரு.
அண்ணன் நீங்க சொன்னதுதானே சரி, எதுக்கு தேவையில்லாம அந்த கேசவ் கிட்டயும் ஆனந்த் கிட்டயும் பிரச்சனை பண்ணோம், நான் தந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஏற்கனவே குருவை வர சொல்லியிருப்பாரு போல, இப்ப குருவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குருவும் இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை தந்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து தந்துடுறாரு. இப்ப குருவும் ஆளுங்களும் கிளம்பலாம்னு நினைக்கும் போது சட்டுன்னு கன் எடுத்து அவங்க கதையை முடிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அசோக் இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்ப கோவப்பட்ட ஹீரோ அசோக்கையும் போட்டு அடிக்கிறாரு. உன்னை எவ்வளவு நம்புன, எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அசோக்கை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அசோக்கை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ப்ளீஸ் சார் வேணான்ற மாதிரி அசோக்கை கேட்கிறாரு. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுன்னு இவர் ஷூட் பண்றதுக்காக வராரு. அப்ப அசோக் இருக்காருல, அப்பாவை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்பதான் வேற ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ஹீரோவோட அப்பா கேஸ்ட் ரொம்ப பாப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே அளவுக்கு அசோக்கும் பாப்பாரு. ஏன்னா இவரும் அந்த காலத்து ஆள் தானே, பயங்கரமா கேஸ்ட் எல்லாம் பாப்பாரு. இருக்கிற இடத்த அப்பா கிட்ட போட்டு கொடுத்திருப்பாரு. அப்பாவும் ஆளுங்களும் மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன் அப்பா எப்பயோ தம்பி கதையை முடிச்சிட்டாருன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அசோக் சொல்றாரு. இவர் ஷூட் பண்ணி அசோக் கதையை முடிச்சிடுறாரு. இப்ப மீடியா ஆட்கள்லாம் வரும்போது ஹீரோ வேற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, குரு ஆட்களுக்கும் எங்களுக்கும் சண்டை ஏற்பட்டது, அதுலதான் அசோக் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி அந்த ஆனந்த் நிறைய தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் மீடியா கிட்ட சொல்லிடுறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கேசவ் இந்த இடத்துக்கு வந்து எதுக்காக இப்படி பண்றன்ற மாதிரி கோவப்படுறாரு. குருவோட கதையை நான் தான் முடிச்சேன், சீக்கிரமா உன் கதையும் முடிக்கிறேன்ற மாதிரி கேசவுக்கு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஹஸ்பண்ட் நடுராத்திரி எந்திரிச்சு போனதுனால ஒய்ஃப் தூங்காம உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தவர் நேரா அப்பாவை எழுப்புறாரு. இந்த நேரத்துல என்னடா எழுப்புறேன்னு அப்பா கேட்கும் போது, நான் தம்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, வாங்கப்பா தம்பியை போய் பார்க்கலான்னு கூப்பிடுறாரு. நம்ம தான் சாவடிச்சிட்டுமே, இவன் என்ன கூப்பிடுறான்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. பெருசா காட்டிக்காம இவர் கூட டிராவல் பண்றாரு. இப்ப இவருமே ஒரு ஃபார்மிங் ஏரியாவுக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க எதுக்காகடா கூட்டு வந்திருக்க, உன் தம்பி எங்க இருக்கான்ற மாதிரி அப்பாவும் தெரியாத மாதிரி இந்த இடத்துல மெயின்டைன் பண்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, தம்பி எப்படிப்பா இங்க வருவான், ஏற்கனவே நீ தான் சாவடிச்சிட்டல, உன்னை சாவடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, சின்ன வயசுல இருந்தே நீ கேவலமானவன்றது தெரியும், சாவறதுக்கு முன்னாடி அதை உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறாரு. அப்பாவோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. இந்த இடத்துல ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்ட மாதிரி இவருமே செட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது அப்பாவோட பாடி எரிஞ்சு போன மாதிரி செட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் மீடியா கிட்ட அந்த ஆனந்த பத்தி சொல்லிட்டார்ல, அதனால ஆனந்த் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு. லீகலா நிறைய ப்ராப்ளம் ஆனந்துக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எக்ஸாக்டா ஆனந்துக்கு என்னாச்சுன்னு காட்டாமையே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பண்ண ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் இவருக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாருன்றது ஒய்ஃபால புரிஞ்சுக்க முடியுது. இவர் வீட்டுல வந்து பெட்ல உட்காந்தோன்னா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதாவது தம்பி இறந்து போனது ஒய்ஃபுக்கும் தெரிய வந்துருது போல. இப்ப இவங்க 3 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.